இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 25ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதர் யாக்கோபு, பெரிய யாக்கோபு அவர்களுடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. ஏன் இந்த திருத்தூதர் மட்டும் பெரிய யாக்கோபு அப்படின்னு சொல்லுகிறோம் என்றால், இவர் திருத்தூதர்களிலேயே வயது முதிர்ந்தவராகவும் உடல் வலிமை உள்ளவராகவும் இருந்த ஒரு காரணத்தினாலும் இவர் திருத்தூதர் யோவானுடைய சகோதரர் என்பதாலும் இவருக்கு பெரிய யாக்கோபு என்கிற அந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இவருடைய பெற்றோர்கள் ஜெபதேயு மற்றும் சலோமி என்று அழைக்கப்படுகிறார்கள். இவரும் இவருடைய தந்தையும் மீன் வலைகளை சரி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இயேசு இவர்களை அழைத்தார் என்றும் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவினுடைய தோற்ற மாற்ற அந்த நிகழ்வின் போது திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் யோவானோடு இவரும் அந்த இடத்துல இருந்தார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு உறவு இயேசுவின் மீது இயேசுவோடு இவருக்கு இருந்த இந்த நெருக்கம் இயேசுனுடைய மிக நெருங்கிய திருத்தூதர்களில் ஒருவராகவும் இந்த திருத்தூதர் யாக்கோபு கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருத்தூதர் யாக்கோபனுடைய தாய் சலோமி அவர்கள் இயேசுவிடத்தில் இயேசு ஆட்சி உரிமையில் இருக்கிற பொழுது, என்னுடைய மகன் ஒருவருக்கு வலப்புறமும் இடப்புறமும் நீங்கள் பதவியை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இயேசுவிடத்தில் தன்னுடைய மகன்களுக்காக பரிந்து பேசுகிறது போல இன்றைய வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நற்செய்தியாளர் மார்க்கு, நற்செய்தியாளர் யோவான் இவர்கள் இரண்டு நற்செய்தியிலுமே திருத்தூதர்களே, சீடர்களே இயேசுவிடத்தில் இந்த பதவிக்காக கேட்பது போல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நற்செய்தியாளர் மத்தேயுவில் மட்டும்தான் அவர்களுடைய தாய் இவர்களுக்காக பரிந்து பேசுவது போல நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மார்க்கு நற்செய்தி எழுதி 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மத்தேயு நற்செய்தி எழுதப்படுகிறது. ஆதலால் சீடர்களுக்கும் திருத்தூதர்களுக்கும் சமுதாயத்தில் ஒரு உயரிய மதிப்பு இருந்தது. அந்த மதிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் திருத்தூதர்களே அல்லது சீடர்களே இயேசுவிடத்தில் இந்த பரிந்துரையை வைப்பதை விடுத்து இந்த 2 சீடர்களுடைய தாய் பரிந்துரை செய்வதாக மத்தேயு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உண்மையாகவே மெஸ்ஸியாவா, அல்லது உலகம் நினைக்கிற அளவில் இவர் ஆட்சி உரிமையோடு வருவாரா, அந்த நேரத்தில் வந்தால் நமக்கு என்ன அதில் ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு இந்த சீடத்துவத்தினுடைய விலையை பற்றி எடுத்து சொல்லுகிறார். அவர்கள் இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்பதையும் குறிப்பாக சொல்லுகிறார். அவர்கள் அதனுடைய அர்த்தம் உண்மையாக புரியாமலேயே அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படி என்று சொல்லுகிற நேரத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பதவிகளை கொடுப்பது என்னுடைய பொறுப்பில் அல்ல, அல்லது என்னுடைய கரங்களில் அல்ல அப்படி என்று சொல்லி உண்மையான சீடத்துவத்தின் விலை என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பணிகளில் முதலாக அரசன் ஏரோதுவால் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட திருத்தூதர் யாக்கோபு என்று தான் திருத்தூதர் பணிகளில் நம்ம வாசிக்கிறோம். திருச்சபையினுடைய மரபுகளில், திருச்சபையினுடைய வரலாற்றில் இன்றைக்கு இருக்கிற ஸ்பெயின் தேசத்தினுடைய பாதுகாவலராக இந்த புனித யாகப்பர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, சான் தியாகோ அப்படின்னு சொல்லுவார்கள். தமிழில் யாகப்பர், சந்தியாகப்பர் அப்படின்று இவரைத்தான் நம்ம சொல்லுவோம். சான் என்றால் புனிதர், தியாகோ அப்படின்றால் யாகப்பர் என்பதை நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பெயின் தேசத்தில் இவருக்காக ஒரு கடற்கரை நகரத்தில் மிகப்பெரிய ஒரு பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்பெயின் தேசத்தினுடைய பாதுகாவலராகவும் இந்த புனித யாகப்பர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு திருப்பயணிகளாக மக்கள் செல்வது வழக்கம். ஆனால் ஸ்பெயின் தேசத்தில் இருக்கிற புனித சந்தியாகப்பருடைய அந்த பேராலயத்திற்குத்தான் உலகத்திலேயே அதிகமான திருப்பயணிகள் செல்வதாக சொல்லுகிறார்கள். இன்றைய நாள் வரையில் லட்சக்கணக்கான திருப்பயணிகள் இந்த திருத்தூதர் யாகப்பரனுடைய கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கிற பேராலயத்திற்கு சென்று இவருடைய பரிந்துரையால் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் வரலாற்று உண்மை. அன்புமிக்கவர்களே, இந்த புனித யாகப்பர், சந்தியாகப்பர் இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன அப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, இந்த உலகத்தில் நம்ம எல்லோருக்குமே ஒரு உலகத்தனமான ஒரு ஆசை, ஒரு பேராசை இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படியாவது பணக்காரன் ஆகிடணும், அல்லது எப்படியாவது ஃபேமஸ் ஆகிடணும்,
அல்லது எதையாவது செய்து நம்ம முக்கியமான ஆளாக அல்லது ஒரு விஐபியாக மாறிவிட வேண்டும் அப்படி என்கிற எண்ணம் ஏக்கம் மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே இருக்கிறது என்பது தான் உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோர் மனதிலேயுமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம சாதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற மனநிலை தான் இன்றைக்கு நம்மில் பலருக்கு இருக்கிறது. இதே ஒரு கருத்தை தான் இன்றைக்கு நமக்கு உலகமும் சொல்லி தருகிறது. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் இன்றைக்கு யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு அப்படி என்று சொல்லி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு தன்னுடைய திறமையை காண்பித்து இந்த உலகத்தில் ஃபேமஸ் ஆகிடணும், ஒரு செலிபிரிட்டி ஆகிடணும், எல்லோரும் நம்மளை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர். மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் ஆகிடணும் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தை சமூக வலைதளங்களும் இன்றைக்கு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற தலைமைத்துவம் கூட ஒரு அதிகார தலைமைத்துவத்தை தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களும் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலைவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடையது, நான் மட்டும்தான் அப்படி என்கிற அதிகாரத்தை இன்றைக்கு உலக நாடுகளும் சரி அரசியல் தலைவர்களும் அதைத்தான் இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கால சூழலில் தான் எப்படியாவது நான் ஜெயிச்சிடணும், எப்படியாவது நான் ஃபேமஸ் ஆகிடணும், எப்படியாவது நான் சாதிச்சிடணும் அல்லது எப்படியாவது நான் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு மனநிலை இருக்கிற ஒரு காலத்தில் தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியாளர் தலைமைத்துவம், சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுகிறார்கள். தலைவனாக இருக்க விரும்புகிறவன் முதலில் தொண்டனாகவும் பணியாளராகவும் மாறட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் நமக்கு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கிறோம். அவர் மேடையில் ஏதாவது பேச வருகிற பொழுது அவருக்குன்னு சிறப்பு இருக்கையை போட்டிருந்தால் அதை முதல்ல தூக்கி போய் கீழே வைங்க, எல்லாருக்கும் இணையான சாதாரண ஒரு இருக்கை எனக்கு போடுங்க என்று சொல்வதை பல காணொளிகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த தாட்சி என்கிற புண்ணியத்தையும் அல்லது பணியாளர் மனநிலையில் இருக்கிற ஒரு தலைமைத்துவத்தையும் பல்வேறு நிலைகளில் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் புனித வாரத்தில் பெரிய வியாழன் என்று அவர் பாதங்களை கழுவுகிற அந்த சடங்குகளில் ஏழையர், எளியவர்கள் மற்றும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், விதவைகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர், சிறைச்சாலையில் இருப்போர் இவர்களை அழைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவி அந்த பாதங்களில் முத்தமிட்டு இயேசுவினுடைய தலைமைத்துவம், கிறிஸ்தவர்களுடைய தலைமைத்துவம் என்பது பணி செய்வதில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர்கள் மற்றும் மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லா நேரங்களிலும் நம்முடைய கடன் பணி செய்து கிடப்பது. பணியின் வாயிலாக, தாட்சியின் வாயிலாக, இரக்கத்தின் வாயிலாக இயேசுவின் தலைமைத்துவத்தை நம்ம வெளிப்படுத்த இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இது முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தியாக திருத்தூதர் யாக்கோபு முதலில் குழப்ப நிலையில் இருந்தாலும் அதிகாரத்தின் மீது ஒரு ஆர்வமுள்ளவராக இருந்தாலும் கடைசியில் இயேசுவுக்காய் மறைசாட்சியாக மரித்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவின் மீது நமக்கு இருக்கிற உண்மையான அன்பு த சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படின்னு சொல்வார்கள். தியாகத்தோடு கூடிய ஒரு அன்பு. இந்த உடல், இந்த உயிர், இந்த வாழ்க்கை எல்லாமே இறைவன் கொடுத்த ஒரு கொடை. ஆகவே என் வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பேன், என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக உழைப்பேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையை இறைவனுக்கு வந்த ஒரு நல்ல பலியாக மாற்றுவேன் என்கிற எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக வாழ்கிற பொழுது உண்மையாகவே மன அமைதி, உண்மையாகவே மீட்பிற்கான வழி கிடைக்கும் என்கிற செய்தியோடு இந்த அருமையான தினத்தில் புனித யாகப்பருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவருடைய பரிந்துரையால் இயேசுவை உண்மையாகவே தியாக உள்ளத்தோடு அன்பு செய்கிற ஒரு உள்ளத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் பணியாளருக்குடைய தாட்சியோடு பணி செய்து இயேசுவை அறிவிக்கவும் இறைவன் நமக்கு வரம் தர இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.